ஒரு அழகான கிராமத்தில் அப்துல் என்ற சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான். ரம்ஜான் மாதம் தொடங்கிவிட்டது. அப்துல் அந்த மாதம் முழுவதும் மிக ஆர்வமாக நோன்பு நோற்று வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு புதிய பட்டுச் சட்டை மற்றும் ஒரு அழகான கைக்கடிகாரம் வாங்க வேண்டும் என்பதுதான். அவனுடைய தந்தை ஒரு சாதாரண தொழிலாளி. மகனின் ஆசையை நிறைவேற்ற அவர் சிறுகச் சிறுக பணம் சேர்த்து வைத்தார். பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்னால் அப்துலை அழைத்து கொண்டு கடைவீதிக்குச் சென்றார். அங்கு அவன் ஆசைப்பட்ட பட்டுச் சட்டையையும் மின்னும் ஒரு புது கடிகாரத்தையும் வாங்கிக் கொடுத்தார். அப்துலுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. எதிர்பாராத சந்திப்பு. அன்று மாலை அப்துல் தனது நண்பர்களை பார்க்கச் சென்றபோது தெருவோரத்தில் ஒரு சிறுவன் கிழிந்த சட்டையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அந்தச் சிறுவன் பெயர் ரஹீம். ரஹீமின் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவனால் இந்த ஆண்டு புத்தாடை வாங்க முடியவில்லை. ரஹீமின் சோகமான முகத்தை பார்த்தபோது அப்துலின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நோன்பு என்பது பசியை உணர்வது மட்டுமல்ல, பிறரின் வலியையும் உணர்வதுதானே. அன்பின் பகிர்வு. அப்துல் வீட்டிற்கு ஓடினான். தான் ஆசையாய் வாங்கிய அந்த புது பட்டுச் சட்டையை எடுத்துக்கொண்டு ரஹீமிடம் சென்றான். ரஹீம், இதை நீ வைத்துக்கொள். இந்த ரம்ஜானுக்கு இது உனக்கான என் பரிசு என்று மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். ரஹீமின் கண்கள் நன்றியால் நிறைந்தன. அவனுடைய அந்த புன்னகை அப்துல் இதுவரை கண்டிராத ஒரு பேரானந்தத்தை தந்தது. தந்தையின் பெருமை. வீட்டிற்கு வந்த அப்துல்லிடம், உன் புதுச் சட்டை எங்கே என்று தந்தை கேட்டார். அப்துல் நடந்ததை கூறினான். தந்தை அவனை தூக்கி அணைத்து கொண்டார். மகனே, பட்டுச் சட்டையை விட பெரிய பரிசை நீ இன்று சம்பாதித்துவிட்டாய். அதுதான் ஈகை. பிறருக்கு கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சிதான் ரம்ஜானின் உண்மையான நோக்கம் என்று பாராட்டினார். அன்று அப்துல் பழைய சட்டை அணிந்திருந்தாலும் அவனுடைய மனம் ஒரு புது பொலிவுடன் மின்னியது. அந்த ரம்ஜான் அவனுக்கு மறக்க முடியாத ஒரு பெருநாளாக அமைந்தது. நீதி. நோன்பு என்பது வெறும் பசி திருப்தி மட்டுமல்ல, அது இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பிறர் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதே ஆகும்.